ஓகே, இன்றைக்கி நம்ம வந்து 9th March ஷிஃப்ட் 3 பேப்பர் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட் கொஷின் போயிடலாம். ஃபார் எம்ப்ளாயி டி த இன்கம் ஃப்ரம் ஓவர் டைம் இஸ் வாட் % ஆஃப் ஹிஸ் டோட்டல் இன்கம்னு கேட்குறாங்க. ஓகே, எம்ப்ளாயி டி எடுத்தாச்சு. இதில் ஓவர் டைம் வந்து எவ்வளோனா 2500. இந்த 2500 அப்படின்றது இவன் டோட்டல் சேல்ரி இது எல்லாத்தையும் ஆட் பண்ண தேவையில்ல, அவங்களே கொடுத்துட்டாங்க. ஓகே, 40 1 2 3 இதில் எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க. இன்டூ 100 டைரெக்டாக போட்டுனா 2 0 2 0 2 0 கேன்சல் வச்சுன்னா 4 எவ்வளோ 6 4 சார் 24 1 கேன்சல் பண்ணிங்கன்னா 0.25 வந்துருக்கும். 6.25 டைரக்ட் ஆன்சர். ரைட்டா? இட்ஸ் வெரி சிம்பிள் கொஷின். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஓகே, செகண்ட் கொஷின் போயிடலாம். த ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் ஸ்டடிங் ஆர்ட்ஸ் டு த நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் ஸ்டடிங் இன் அதர் ஸ்ட்ரீம். ஓகேவா? ஆர்ட்ஸில் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் எவ்வளோ பீப்புள் இருக்காங்க? 45 பீப்புள் இருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ மேஜராக நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, ஆல் அதர் ஸ்ட்ரீம்னு சொன்னோடனே இந்த 18 ஒரு நிமிஷம், இந்த 18 எடுத்துக்குவாங்க, இந்த 42 எடுத்துக்குவாங்க, இந்த 30 எடுத்துக்குவாங்க, இதோட நிறுத்திக்கணும். இந்த 45 எடுக்கக்கூடாது. ஏன்னா வந்து அவங்க ஆல் ஸ்ட்ரீம்னு கொடுக்கல, ஆல் அதர் ஸ்ட்ரீம்னு கொடுக்குறான். ஸோ ஆல் அதர் அப்படின்னு சொல்லும் போது ஆர்ட்ஸ் வந்து அதில் எலிமினேட் ஆகிடும். ரைட்டா? இது 3 தான் ஆட் பண்ணணும். ஓகேவா? இப்போ ஆட் பண்ணிங்கன்னா என்ன வந்திருக்கும்? 72 80 90 வந்திருக்கும். ரைட்டா? 45 is to 90 which is nothing but 1 is to 2. ஸோ 1 is to 2 தான் வந்து என்னதுன்னா ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் என்ன சொல்லியிருக்காங்க? இன் சர்க்கிள் ஏபி, ஒரு சர்க்கிள் இருக்குது, ஏபின்றது அதில் டயாமீட்டர்னு சொல்லிட்டாங்க. டயாமீட்டர். ரைட்டா? இப்போ சிடின்னு ஒரு கார்டு இருக்குது. இப்போ ஏபியும் சிடியும் ப்ரொடியூஸ் பண்ணனா அது வந்து பின்ற பாயிண்டில் மீட் ஆகுது. ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி ஒரு கார்டு போட்டுக்கிறேன். இங்கே வந்து சி, இங்கே வந்து டி, இது வந்து பியில் வந்து மீட் ஆகுது. பியோட பாயிண்ட் வந்து இங்கே தான் இருக்குது. ரைட்டா? பியோட பாயிண்ட் இங்கே இருக்குது. ஓகேவா? இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிடியோட வேல்யூ கொடுத்துட்டாங்க விச் இஸ் ஈக்குவல் டு 15.3. ஓகே, சிடியோட வேல்யூ 11.9. 11.9. ஓகே, ஏபியோட வேல்யூ வந்து என்னதுன்னா 30.6. இந்த டோட்டல் லென்த் வந்து எவ்வளோனா 30.6. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் கேட்குறாங்க. ரைட்டா? ஸோ இந்த மாதிரி சம் வந்துடுச்சுனாலே நீங்கள் இதை எப்படி சால்வ் பண்ணால், இதுக்கு ஒரு ஜென்ரல் ஐடென்டிட்டி இருக்குது. அதாவது என்னென்னா, இந்த பியிலேருந்து இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் டச் ஆகுதுல சர்க்கிளில், அந்த டிஸ்டன்ஸ் எடுத்து எழுதிக்கோங்க. 15.3 இன்டூ அதுக்கப்புறம் இந்த பியிலேருந்து இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, டோட்டல் டிஸ்டன்ஸ்னால் 15.3 ப்ளஸ் 11.9 எவ்வளோ வந்திருக்குன்னா 15 + 11 26 27.2ன்னு வந்திருக்கும். ஓகேவா? அந்த 27.2 இஸ் ஈக்குவல் டு இந்த பியிலேருந்து திருப்பி அதே மாதிரி இந்த சர்க்கிள் டச் பண்ணுற பாயிண்ட் பிபி இன்டூ இந்த பியிலேருந்து ஏ வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் எவ்வளோனா 30.6 நம்மளுக்கு தெரியும். 30.6. ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிபியோட வேல்யூ கிடச்சிரும். ரைட்டா? ஃபஸ்ட்டு அதை நம்ம கண்டுபிடிக்கலாம். 15.3 2 டைம்ஸ் போட்டிங்கன்னா இது வந்துடும். இது 2ஆல் கேன்சல் பண்ணால் 1 3 6 பேலன்ஸ் 1 6 13.6ன்னு வந்திருக்கும். ஸோ நம்மளுக்கு இப்போ என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா, பிபியோட வேல்யூ 13.6ன்னு நம்மளுக்கு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பிபியோட வேல்யூ 13.6 இருந்துச்சுன்னா, டோட்டல் வேல்யூ 30.6 இருந்துச்சுன்னா, இது எவ்வளோவா இருந்திருக்கும்? 7 போட்டுன்னா 20 30 17 இருந்திருக்கும். ரைட்டா? ஸோ ஏபி வேல்யூ 17. ஏபின்றது என்னதுன்னா டயாமீட்ரு. ஸோ சென்டர்லேருந்து 2 ரேடியஸ் ஏறுறது தான் வந்து என்னதுன்னா டயாமீட்ரு. ஸோ ஒரு ரேடியஸ் எவ்வளோவா இருக்குன்னா 8.5, அதாவது 17ல் பாதியாக இருக்கும். ஸோ ஆன்சர் என்னென்னா 8.5. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃப்ரம் எக்ஸ்டர்னல் பாயிண்ட் பி, ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் இருக்குது, எக்ஸ்டர்னல் பாயிண்ட் பின்னு ஒன்று இருக்குது. பிக்யூ இஸ் ட்ரான் டு த சர்க்கிள் வித் சென்டர் ஓ. டேஞ்சன்ட் பிக்யூ, டேஞ்சன்ட்னா என்னன்னா சர்க்கிளை வந்து ஒரே ஒரு பாயிண்டில் டச் பண்ணுறது தான் என்னதுன்னா டேஞ்சன்ட். ஓகேவா? வித் த சென்டர் ஓ. ஓகேவா? இஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் பி அண்ட் த சென்டர் இஸ் 13. இந்த பிக்கும் ஓக்கும் டிஸ்டன்ஸ் வந்து 13ன்னு கொடுத்துட்டாங்க. லென்த் ஆஃப் பிக்யூ வேல்யூ வந்து 12ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ ரேடியஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? நம்மளுக்கு ஒரு ஜென்ரலாக ஒரு விஷயம் தெரியணும். என்ன அப்படின்னா, ஒரு டேஞ்சன்ட் எனி டேஞ்சன்ட் இருந்தாலும் அந்த சர்க்கிளில் இருக்க சென்டருக்கு ஒரு ரேடியஸ் வரைஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டேஞ்சன்ட் டச் பண்ணுற பாயிண்ட்டில் இது கண்டிப்பாக என்னவாக இருக்கும்னா 90 டிகிரியாக தான் இருக்கும். ரைட்டா? ஸோ இதை வந்து நீங்கள் உங்களுக்கு ஜென்ரலாக தெரியணும். ஓகேவா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இது 90 டிகிரினா அப்போது 5 12 13 அப்படின்றது தான் நம்மளுக்கு ட்ரிப்ளெட்டுன்னு தெரியும். ஸோ ஆன்சர் வந்து என்னதுன்னா 5. ஓகேவா? அதாவது இது 5
12 13ன்றது மக்கப் பண்ணி வச்சுக்கணும். இது ட்ரிப்ளெட்னா என்னன்னா 25 + 12 ஸ்கொயர் 144 = 13 ஸ்கொயர் 169 வரும். பைத்தாகரஸ் தியரம் போட்டு இதை கண்டுபிடிக்கிறது பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ட்ரிப்ளெட்னு சொல்லிட்டு மக்கப் பண்ணி வச்சுக்கிறோம். அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க, இஃப் x + 3y + 2 = 0 தென் வேல்யூ ஆஃப் x³ + 27y³ + 8 + சம்திங் கொடுத்துருக்கான். ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான் இருக்குன்னா அதுக்கு ஒரு வேரியபிள் தான் இருந்தால் தான் அது ஸ்டேபிள் ஈக்குவேஷன் சொல்லுவோம். ரைட்டா? இங்கே எக்ஸ்ன்னு ஒரு வேரியபிள் இருக்குது, ஒய்ன்னு ஒரு வேரியபிள் இருக்குது, ஆனால் ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒய்க்கு நான் வந்து டைரெக்டாக 0 அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். ஸோ இந்த வேல்யூ 0 ஆயிரும், இந்த வேல்யூ 0 ஆயிரும், இந்த வேல்யூ 0 ஆயிரும். ரைட்டா? ஸோ நம்மளுக்கு இப்போ கொஷின் வந்து எப்படி மாறிடுச்சுன்னா x + 2 = 0, x³ + 8 எவ்வளோன்னு கேட்குறாங்க. எக்ஸோட வேல்யூ -2ன்னு வரும். ஸோ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா -8 + 8 = 0ன்னு வரும். அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் என்ன சொல்கிறாங்க, இப்போ அமௌண்ட் 990 இஸ் டிவைடட் அமாங் ABC இன் ரேஷியோ 3:4:2. அப்போ 3 + 4 6, 7 + 2 9, மொத்தம் டோட்டலாக 9 பார்ட் இருக்குது. அதில் பிக்கு வர வேண்டிய பார்ட் என்னென்னா 4. அப்போ × 4 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். which is equal to 110 × 4 is equal to 440 அப்படின்றது தான் உங்களுக்கான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க, 8% கேன் கம்ப்ளீட் அ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 20 days. ஓகேவா? அப்போது டோட்டல் ஒர்க் எவ்வளோனா 8 × 20 அப்படின்றது தான் என்னதுன்னா டோட்டல் ஒர்க்கு. ஓகேவா? இப்போ என்ன சொல்கிறாங்க, ஆஃப்டர் 5 days த ரெக்வயர்ட் they were requested to complete it in 8 days. ஓகே, அப்போ 5 days வந்து நார்மலாக வேலை நடந்துருச்சு. ஓகேவா? 8 பீப்புள்ஸ் வந்து 20 days ஒர்க் இருக்குது, அதில் 5 days இவங்க நார்மலாக ஒர்க் பண்ணிட்டாங்க. ஸோ மிச்சம் இருக்கிற ஒர்க் எவ்வளோ அப்படின்னா 8 × 15 day ஒர்க்கு தான் வந்து மிச்சம் இருக்குமா? ஓகேவா? இப்போ புது கண்டிஷன் அவங்க என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த ஒர்க்கை 8 daysக்குள்ளேயே முடிச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது எவ்வளோ மென்ஸ் ஷுட் ஜாயின் டு ஃபில் த ஒர்க்குன்னு கேட்குறாங்க. ஓகேவா? 8 daysல முடிக்கணும்னா மென்ஸ் எவ்வளோ பேர் இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிங்கன்னா மென்னோட வேல்யூ எவ்வளோ வருதுன்னா 15ன்னு வருது. ஸோ 15ன்னு போட்டிங்கன்னா தப்பாயிடும் ஆன்சரு. ஏன் அப்படின்னா அவங்க என்ன கொஷினில் கேட்குறாங்கன்னு பாருங்கள், ஹவு மெனி மோர் பீப்புள் ஷுட் ஜாயின். அதாவது ஆல்ரெடி 8 பேர் இருக்காங்க, இதுலேருந்து எவ்வளோ பேர் எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணிங்கன்னா ஒர்க் முடியும்னு கேட்குறாங்க. ஸோ 7 பேர் ஜாயின் பண்ணாங்கன்னா 15 பேர். ஸோ கரெக்டாக வந்து முடிஞ்சிடும். ஸோ ஆன்சர் வந்து என்னதுன்னா 7. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், செல்ஃபோன் வாஸ் மார்க்ட் அட் 20% above த காஸ்ட் ப்ரைஸ். அப்போ 5ன்னு இருந்ததை 6ன்னு மார்க் பண்ணி வச்சுருக்காங்க. காஸ்ட் ப்ரைஸ், மார்க்டு ப்ரைஸ். இப்போ டிஸ்கவுண்ட் வந்து 10% கொடுக்குறாங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் என்ன வந்திருக்கும், டிஸ்கவுண்ட் வந்து 0.6. கரெக்டாக 10%னா 6ல் 0.6. இப்போ இந்த 6 - 0.6 போட்டிங்கன்னா 5.4 அப்படின்றது தான் செல்லிங் ப்ரைஸாக வந்திருக்கும். ஸோ ப்ராஃபிட் எவ்வளோனா 0.4 rupees, எவ்வளோக்குன்னா 5 rupeesக்கு. அப்போ × 100 போட்டிங்க அப்படின்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கிடச்சிரும். இது வந்து 20 times வந்திருக்கும். ஸோ ஆன்சர் வந்து என்னதுன்னா 8. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, த ஃபாலோயிங் ஃப்ரீக்வன்சி டேபிள் vowels used in the page of book as per the given data vowels occur less than 80 timesன்னு கேட்குறாங்க. ஏ வந்து 80யோட கம்மியாக இருக்கா? கரெக்டு. இ வந்து கிடையாது, ஐ வந்து கிடையாது. இங்கே பாருங்கள், 80யும் சேம், அதோட 80யோட 80 லெஸ் கிடையாது. ஓகேவா? இதுதான் நீங்கள் மெயினாக இந்த சம்மோட கேட்சு. ஓகேவா? ஸோ ஓ வந்து 80யோட கம்மியாக இருக்குது, யூ வந்து கம்மியாக இருக்குது. அப்போ AOU தான் வந்து என்னதுன்னா உங்களுக்கான ஆன்சர். ஸோ அதுதான் அந்த விஷயத்து, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான் இதில். 80யோட 80 ஈக்குவல் தானே தவிர்த்து கம்மி கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இது எதுவுமே நீங்கள் கையே வைக்க தேவையில்ல. ஸோ இந்த மாதிரி சம் வந்துச்சுனாலே டக்குன்னு உங்களுக்கு ஃப்ளாஷ் ஆக வேண்டியது என்ன அப்படின்னா, நம்மளுக்கு காஸ்ட் அண்ட் வேல்யூ, காஸ்ட் 70 வேல்யூலாம் நம்மளுக்கு தெரியாது. ரைட்டா? ஸோ இந்த மாதிரி தெரியாததெல்லாம் சால்வ் பண்ணி ஆன்சர் போடவும் முடியாது. ரைட்டா? ஸோ அவங்க ஏதோ ஒரு சின்ன ட்ரிக்கு 0லையோ 1லையோ எதுலையாவது ஒன்றுத்தில் வச்சுருப்பாங்க, இல்லை கேன்சல் ஆகிற மாதிரி எதாவது வச்சுருப்பாங்கன்றது நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? ஸோ ஃபஸ்ட்லேருந்தே அப்ரோச் பண்ணாமல் ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா காஸ்ட் 90யோட வேல்யூ என்னதுன்னா 0. ரைட்டா? அப்போ 0 × anything is going to be 0. ஸோ ஆன்சர் வந்து என்னதுன்னா 0. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஓகே, 11th கொஷின் சால்வ் பண்ணலாம். p³ + q³ ஓட ஃபார்முலா என்னதுன்னா p + q × p² + q² - pq. இதுதான் ஃபார்முலா. நமக்கு இதில் வந்து p + q³ தான் கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு இந்த வேல்யூ கொடுத்துட்டாங்க.
நமக்கு இந்த வேல்யூ தெரியும். p ஸ்கொயர் ப்ளஸ் q ஸ்கொயர் தெரியாது. ஸோ அதுக்காக இன்னொரு ஃபார்முலா போடுறோம். p ப்ளஸ் q த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு p ஸ்கொயர் ப்ளஸ் q ஸ்கொயர் ப்ளஸ் 2pq. அதாவது உங்கள் a ப்ளஸ் p த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தான். ஸோ இதை போட்டுட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இங்கே 49 வரும். இஸ் ஈக்குவல் டு p ஸ்கொயர் ப்ளஸ் q ஸ்கொயர் ப்ளஸ் 2pqவோட வேல்யூ 10 கரெக்டாக, ஏன்னா pq வேல்யூ 5. அப்போ p ஸ்கொயர் ப்ளஸ் q ஸ்கொயரோட வேல்யூ என்ன வந்திருக்கும், 39 வந்திருக்கும். ஓகேவா? இப்போ இந்த 39 எடுத்து நம்ம அங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ரைட்டா? அழிச்சிடுற எல்லாத்தையும். நமக்கு வந்து p ஸ்கொயர் ப்ளஸ் q ஸ்கொயர் வந்து 30 எவ்வளோ வந்துச்சு, 39 வந்துச்சு. சாரி, எழுதுனதுனே மறந்துட்டேன். ஓகே, இப்போ இதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணோன்னா இங்கே 7 வந்துச்சு. இங்கே என்ன வந்திருக்குன்னா p ஸ்கொயர் ப்ளஸ் q ஸ்கொயர் 39 வந்திருக்கும். மைனஸு pqவோட வேல்யூ 5. அப்போ போட்டுனா 34 × 7 போட்டிங்கன்னா 7 4 28, பேலன்ஸ் 2 7 3 21 23 238 அப்படின்றது தான் என்னதுன்னா ஆன்சர். அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஒரு ட்ரையாங்கிள் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க, ஏபிசி அப்படின்றது. இப்போ ஏபியும் ஏசியும் சேம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரைட்டு? இப்போ ஏபிசியோட ஆங்கிள் வந்து 72ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளில் ஒரு ஆங்கிளுக்கு ஒரு சைடுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது சேம் லென்த் இருக்க இன்னொரு சைடுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறதுக்கு சேமாக இருக்கும். ரைட்டா? ஸோ அப்போ இதுவும் 72. ஒரு டோட்டல் ட்ரையாங்கிளோட ஆங்கிள் வந்து 180 டிகிரி நம்மளுக்கு தெரியும். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 144. 180ல் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வந்திருக்குன்னா 36ன்னு வந்திருக்கும். ஸோ 36 தான் உங்களுக்கான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் என்ன சொல்கிறாங்க, கொசெக் 30. அப்போது கொசெக் 30யோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 2ன்னு சொல்லிட்டு. tan 45யோட வேல்யூ 1. அப்போ cot 60 tan 30 ரெண்டுமே சேம் தான், 1/√3. ஸோ ரெண்டுத்தையும் 1/√3 × 1/√3 1/3ன்னு வரும். ஸோ 1 × 1/3 வந்து 1/3. ஸோ ஆன்சர் என்னதுன்னா 1/3. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு சர்க்கிள் இருக்குது, அந்த சர்க்கிளுக்கு ஒரு டேஞ்சன்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. PAQ அப்படின்றது அந்த டேஞ்சன்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? வித் சென்டர் O. சென்டர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஓன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, the chord BAQ, ஏபின்றது ஒரு கார்டு, BAQ வந்து எக்ஸ் டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. அந்த எக்ஸ் வந்து 90யோட கம்மின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, இப்போ நான் அந்த பியை வந்து இங்கே செலக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு என்ன தெரியும், ஒரு சென்டர்லேருந்து ஒரு கார்டு டச் பண்ணுற இடம் வந்து 90 டிகிரியாக இருக்கும்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ நம்ம இங்கே பிஏ இங்கே செலக்ட் பண்ணோன்னா இப்போ இந்த டோட்டல் வந்து 90 + சம் ஆங்கிள் இருக்கும். ஓகேவா? ஆனால் இவங்க என்ன சொல்லிட்டாங்க, எக்ஸோட வேல்யூ 90யோட கம்மின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ என்ன மீனிங் அப்படின்னா, பி வந்து இங்கே வைக்கவே கூடாது அப்படின்றது தான் மீனிங். பி எங்கே ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு நிமிஷம் இருங்க, பி வந்து எங்கே ப்ளேஸ் பண்ணால் இங்கே வந்து 90யா, அப்போது பியை வந்து இங்கே எங்கேயோ இந்த சைடே ப்ளேஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த பி வந்து 90யோட கம்மியாக இருக்கும். ரைட்டா? பியோட பிளேஸ்மெண்ட் அங்கே இருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், சி இஸ் அ பாயிண்ட் ஆன் மேஜர் ஆர்க் ஆஃப் ஏபி. மேஜர் ஆர்க் மைனர் ஆர்க்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்கு முன்னாடி. ஓகேவா? இது வந்து இந்த வயலட் கலர் பார்த்தீங்களா, இது வந்து என்னதுன்னா குட்டி ஆர்க்கு. கரெக்டாக? அதுதான் வந்து என்னதுன்னா மைனர் ஆர்க்கு. இதுவே வந்து இந்த சைடு ஏபிக்கு இன்னொரு ஆப்போசிட் சைடு பார்த்தீங்கன்னா இது பெருசாக இருக்குல்ல. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மேஜர் ஆர்க்குன்னு சொல்லுவோம். இதை மேஜர் ஆர்க்குன்னு சொல்லுவோம், இதை மைனர் ஆர்க்குன்னு சொல்லுவோம். ஓகேவா? குட்டியாக இருக்கிறது மைனர் ஆர்க்கு, பெருசாக இருக்கிறது மேஜர் ஆர்க்கு. எனிவேஸ் இருங்க ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா மேஜர் ஆர்க்கில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்போது சீன்னு ஒரு பாயிண்ட் வந்து நான் மேஜர் ஆர்க்கில் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஜாயின் பண்ண பிறகு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா BAQ வந்து எக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அது எழுதவே இல்லையா, இங்கே வந்து எக்ஸு. ஓகே, அடுத்து ACB வந்து ஒய். அப்போது ACB இந்த இடம் வந்து ஒய்ன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ABO வந்து எவ்வளோனா 32ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதை மார்க் பண்ணிக்கிறேன். ABO இந்த ஆங்கிள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 32ன்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? ஸோ இந்த ஆங்கிள் 32னா இதுவும் இது ரெண்டுமே ரேடியஸ் தான். அப்போ இங்கேயும் 32வாக தான் இருக்கும். இங்கே ரெண்டுமே 32 அப்படின்னா இந்த சென்ட்ரல் ஆங்கிள் என்னவாக இருக்கும் அப்படின்னா 64 - 180 விச் இஸ் நத்திங் பட் 160 இருக்கும். ஓகேவா? ஸோ இதை போட்ட பிறகு நம்மளுக்கு நான் முன்னாடியே ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கேன் பாருங்கள், ஒரு ஈக்குவேஷன். சரி, ஓகே, எனிதிங் சொல்லியிருக்கேன். அதாவது என்னென்னா கார்னரில் வந்து தீட்டான்னு ஃபார்ம் பண்ணுச்சுன்னா சென்டரில் வந்து என்னதுன்னா 2 தீட்டான்னு ஃபார்ம் பண்ணணும். இதோட ரீசன் கூட நான் வந்து ஜாமெண்ட்ரி வீடியோவில் போட்டிருக்கேன், என்ன நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். ரைட்டா? இப்போ கார்னரில் தீட்டான்னு ஃபார்ம் பண்ணிச்சுன்னா சென்டரில் வந்து 2 தீட்டான்னு ஃபார்ம் பண்ணும். இப்போ இந்த கார்டு எடுத்துக்கிறேன், இந்த கார்டு ஏபி கார்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஏபி கார்டு சென்டரில் 160னா இந்த கார்னர் சி ஆங்கிளில் எவ்வளோ இருந்திருக்கும், 58ன்னு வந்திருக்கும். ரைட்டா? இப்போ இன்னொரு ஒரே ஒரு சின்ன விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா ஒரு சர்க்கிள் இருக்குது,
அதுக்கு ஏதோ ஒரு டேஞ்சன்ட் இருக்குது அப்படின்னா இது வந்து சென்டரில் ஓகே. அதாவது என்னென்னா இப்போ வந்து இது வந்து இப்படி ஒரு நீங்கள் ஒரு ட்ரையாங்கிள் போட்டுக்கிறீங்க ரைட்டா, இது வந்து ஓன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆங்கிள் வந்து எக்ஸ் டிகிரியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இந்த டேஞ்சண்ட்டை டச் பண்ணுற பாயிண்ட்லேருந்து இதை பாருங்கள், இந்த லென்த்தும் இந்த லென்த்துக்கான ஆங்கிள் தானே எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கான். ஸோ இந்த ரெட் கலர் டச் ஆகாத இன்னொரு ஆப்போசிட் ஆங்கிள் இருக்குல்ல அந்த ட்ரையாங்கிளில், அந்த வேல்யூவும் எக்ஸாக தான் இருக்கும். ஸோ இதையும் நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அது வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோன்னா ஆன்சர் ஈஸியாக வந்துடும். பட் நான் இப்போதைக்கு சொல்கிறேன் இது என்ன, ஆனால் நீங்கள் மெமரைஸ் பண்ணி தான் வச்சுக்கணும், இதான ரீசன் தெரிஞ்சால் கூட. ஸோ இந்த வேல்யூ எக்ஸாக இருந்தால் இந்த வேல்யூ எக்ஸாக தான் இருக்கும், அதுதான் ஓகேவா. ஸோ இங்கே எக்ஸாக இருந்துச்சுன்னா இங்கேயும் எக்ஸாக தான் இருக்கும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ரெண்டுமே சேம் தான், விச் இஸ் ஈக்குவல் டு 58 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அவனே கேட்குறாங்க கொஷனில் அப்படின்னா 58 + 58 கேட்குறாங்க. அப்போ ஆன்சர் என்ன வந்திருக்குன்னா 116 வந்திருக்கும் ஓகேவா. ஸோ 116 தான் உங்களுக்கான ஆன்சர் ரைட்டா. நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஓகே, 9ஓட டிவிசிபிலிட்டி என்னென்னா, ஒரு 5 நம்பர் 6 நம்பர் இருக்குன்னா அந்த 5-6 நம்பரையும் ஆட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. 1 2 3 5 7 இருக்குன்னா இது இந்த 1 + 2 + 3 + 5 + 7 போட்டிங்கன்னா அது வந்து 9ஆல் டிவைட் ஆகணும். அப்படி டிவைட் ஆச்சுன்னா இந்த ஹோல் நம்பர் வந்து 9ஆல் டிவைட் ஆகும். இதுதான் 9ஓட டிவிசிபிலிட்டி ரூல் ரைட்டா. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இங்கே 1 இருக்குது. 1 + 1 எவ்வளோ 2. 2 + 9 வந்து அப்படியே கேன்சல் பண்ணலாம். 9 வந்துச்சுன்னா 0ன்னு எடுத்துக்கோங்க. 9 = 0ன்னு எடுத்துக்கோங்க. ஓகே, அப்போ 1 + 1 எவ்வளோ 2, 2 + 0 2, 2 + 6 வந்து 8. அப்போ 8 ப்ளஸ் இந்த ஸ்டார் இருக்க இடத்துல ஏதாவது ஒரு வேல்யூ வந்துச்சுன்னா அது வந்து 9ஆல் டிவைட் ஆகணும். அப்படி டிவைட் ஆச்சுன்னா தான் இந்த ஹோல் நம்பர் வந்து 9ஆல் டிவைட் ஆகும். இதுதான் லாஜிக் ரைட்டா. இந்த இடத்துல என்ன போடலாம் அப்படின்னா 1 தான் போடலாம் ஓகேவா. வேறு எதுவுமே போட முடியாது. ஃபஸ்ட்டு 9ன்னு வரணும் ஆன்சரு, இல்லை 18 வந்துச்சுன்னா 9ஆல் டிவைட் ஆகும். 18 இதில் வர வைக்க சான்ஸ் இருக்கானா இல்லை, ஒரே ஒரு டிஜிட்டில் எடுத்து போய் நீங்கள் 10ன்னு போட முடியாது. ஸோ இருக்கிறதுல மேக்ஸிமம் வேல்யூவே 1 தான். அவங்க சும்மா வந்து இந்த கிரேட்டர் நம்பர் வந்து நம்மளுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. பட் ஆன்சர் என்னதுன்னா 1 தான் ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே, இந்த சம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு லாஜிக் சொல்லிக்கிறேன். இது கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இதில் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. என்னென்னு பார்த்துக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன் ஓகேவா. நான் ஒரு ப்ராடக்ட் வாங்க போகிறேன். அந்த ப்ராடக்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ரூட்ஸ் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃப்ரூட்ஸ் வாங்குறதுக்கு எனக்கு ஸ்பெண்ட் ஆகிற அமௌண்ட் ஒரு 10 ருபீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க ஓகேவா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த ஃப்ரூட்ஸை வாங்கிட்டு இப்போ நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். அது அங்கேருந்து அந்த மார்க்கெட்லேருந்து என் வீட்டுக்கு கொண்டு வரேன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு எனக்கு ஒரு 2 ருபீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வாங்கி அந்த வச்ச பிறகு நிறைய ப்ராடக்ட் அழுகி போச்சு. ஸோ நான் திருப்பி போய் ஒரு 8 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணி அந்த வாங்கிட்டு வரேன் ஓகேவா. ஸோ இப்போ எனக்கு டோட்டலாக எனக்கு எவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆச்சுன்னா 20 ருபீஸ் ஸ்பெண்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து கொஷனில் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு என்ன சொல்லுவாங்க, 50% ப்ராஃபிட் வந்துச்சுன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் இது வந்து என்னதுன்னா இது வந்து பாட் அமௌண்ட்டு, இது வந்து எவ்வளோனா ட்ரான்ஸ்போர்ட்டு, இது வந்து என்னதுன்னா நம்மளுக்கு லாஸ் வந்தது ரைட்டா. நீங்கள் இந்த எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணணும் அதில் 50% 15 ருபீஸ் விற்றுட்டான்னு நினைக்கக்கூடாது ஓகேவா. நம்ம ஸ்பெண்ட் பண்ணது எவ்வளோ 20, அப்போ 15 ருபீஸ் விற்றா எப்படி இல்லை ப்ராஃபிட் வரும், லாஸ் தானே வரும். ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா, நீங்கள் எப்பவுமே ப்ராஃபிட்டுன்றது நீங்கள் வாங்குகிற ப்ராடக்டோட ப்ரைஸ்லேருந்து வர்றது கிடையாது. ப்ராஃபிட்டுன்றது என்ன அப்படின்னா நீங்கள் எவ்வளோ காசை இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அந்த பிஸ்னஸ்க்கு, அந்த இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டுக்கு எவ்வளோ ப்ராஃபிட், எவ்வளோ ருபீஸ் வந்து அதிகமாகுது இல்லை எவ்வளோ கம்மியாகுது, அதுதான் வந்து என்னதுன்னா ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஸோ நீங்கள் அந்த ப்ராஃபிட் ஆர் லாஸ் இந்த 10ல் கேல்குலேட் பண்ணக்கூடாது. நீங்கள் மொத்தமாக டோட்டலாக ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் நீங்கள் எதுக்கு வேணால் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். அதை எடுத்துகிட்டு வரதுக்காக இருக்கட்டும், டெக்கரேட் பண்ணுறதுக்கு எதுக்கு வேணால் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த டோட்டலாக ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட்லேருந்து போடுறது தான் வந்து என்னதுன்னா ப்ராஃபிட். இதை தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா காஸ்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லுவோம் ரைட்டா. ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் போதும். இப்போ நான் இந்த கொஸ்டின் சொல்கிறேன் பாருங்கள், ஈஸியாக சால்வ் பண்ணலாம். A car dealer purchased an old car for 1,88,500 and spent some amount on maintenance. ஸோ ஒரு காரை வந்து அவன் 1,08,500 வாங்கியிருக்கான். இப்போ கொஞ்சம் அமௌண்ட்டை வந்து அவன் மெயின்டெனன்ஸ்க்கும் செலவு பண்ணியிருக்கான். இப்போ என்னோட காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு கேட்டேன்னா இந்த 1,08,500 ப்ளஸ் மெயின்டெனன்ஸ் தான் என்னோட காஸ்ட் ப்ரைஸ். 1,08,500 மட்டும் கிடையாது எதுக்கு ஓகேவா. ரெண்டுமே தான் வந்து என்னதுன்னா காஸ்ட் ப்ரைஸ். நம்ம டோட்டலாக போட்ட அமௌண்ட்லேருந்து எவ்வளோ ப்ராஃபிட் வருதுன்னு தான் கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ 1,08,500 ப்ளஸ் மெயின்டெனன்ஸ் தான் காஸ்ட் ப்ரைஸ் ஓகேவா. இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சுன்னா ஓகே. இப்போ சோல்ட் இட் ஃபார் இவ்வளோ அண்ட் ப்ராஃபிட் வந்து இது நார்மல் கொஸ்டின். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் மார்க் ப்ரைஸ் போட்டுக்கோங்க. அதாவது என்னென்னா 25% ப்ராஃபிட்னா அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா 100 ரூபாய்க்கு வாங்கி 125 ரூபாய்க்கு செல்லிங் ப்ரைஸ் இது 125 ரூபாய்க்கு விற்றுருக்கான். அந்த 125 ரூபா தான் அவங்க என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா 156,250 கொடுத்துருக்காங்க ரைட்டா. இப்போ நம்ம 100க்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணுவோம், 156,250
கரெக்டாக தானே 156250 டிவைடட் பை 125 இன்ட்டு 100ன்னு போடுவோம் கரெக்டாக. அப்போ நம்மளுக்கு காஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிரும். இப்போ 25 5 டைம்ஸ், 25 எவ்வளோ டைம்ஸ் 4 டைம்ஸ், 5 எல்லாம் கேன்சல் பண்ணால் 3 டைம்ஸ், 5 1s are 5, பேலன்ஸ் 1 5 2s are 10, 2 5 5s are 25 0. இப்போ 4 மல்டிப்ளை பண்ணிக்கிட்டோன்னா 4 0s are 0, 4 5s are 20, 0 பேலன்ஸ் 2, 4 2s are 8, 10 0 பேலன்ஸ் 1, 4 1s are 4 5, 4 3s are 12. அப்போது 1,25,000 வருது ரைட்டா. அப்போ நம்ம காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிட்டோம் என்னன்ட்டு 1,25,000. ஓகேவா, அதை எடுத்து நான் இங்கே போட்டுக்கிறேன். இப்போ நம்மளுக்கு காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. அது என்னதுன்னா 1,25,000. 1,25,000. இப்போ இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணனா உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் எவ்வளோன்னு கிடச்சிரும் கரெக்டாக. இப்போ மெயின்டெனன்ஸ் எவ்வளோனா 1,25,000 மைனஸ் 8,500. அப்போ ஒரு 500 போட்டால் 9,000 ஆயிருக்கும். திருப்பி ஒரு 16,000 போட்டிங்க அப்படின்னா 25,000 வந்துடும். ஸோ ஆன்சர் வந்து என்னதுன்னா மெயின்டெனன்ஸ்க்கு 16,500. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே, இந்த சம் போகிறதுக்கு முன்னாடி நான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்க அடுத்து இந்த சம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க, பட் மீதி பேர் கவனிங்க. அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 1 lakh ரெண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, ஓகே, இப்போ நான் 1 lakh கொடுக்குறேன். இந்த 1 lakhக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு 1% வட்டி கொடுக்கணும்னு சொல்கிறேன். 1% வட்டினா எவ்வளோனா 1000 rupees கரெக்டாக. டிவைடட் பை 100 போட்டிங்கன்னா 1000 rupees. இப்போது 2 கேஸ் எடுத்துக்கிறேன். இது வந்து என்னதுன்னா இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு, இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு. ஃபஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு எப்படி வேரி ஆகுது அப்படின்னா, இப்போ நான் 1 lakh உங்களுக்கு லெண்ட் பண்ணுறேன். நீங்கள் அதுக்கு வந்து மாதம் எனக்கு 1000 rupees கொடுத்துட்டே இருக்கீங்கன்னா அதுதான் வந்து என்னதுன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இதே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்னதுன்னா, நான் 1 lakh உங்களுக்கு லெண்ட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் வட்டியே கொடுக்கல, எனக்கு 1 year கழிச்சு வந்துட்டு நான் உனக்கு வட்டியும் அசலும் சேர்த்தே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ அந்த கேஸில் என்ன ஆகிடுது அப்படின்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் 1000 rupees வட்டி அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு மந்த்து 1000 rupees கொடுக்குறீங்க, செகண்ட் மந்த் என்ன பண்ணுவீங்க அதே 1000 rupees கொடுப்பீங்க, தேர்ட் மந்த் அதே 1000 rupees கொடுப்பீங்க. ஸோ இதே மாதிரி போயிட்டே இருக்கும். 12th month வந்தோடனே நீங்கள் இந்த 1 lakhயும் ப்ளஸ் அந்த 1000 rupees வட்டியும் கொடுத்துட்டு மொத்தமாக முடிச்சிருங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈஸியாக முடிஞ்சுக்குது. பட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் என்ன சிக்கல் ஆகுது அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து என்கிட்ட காசே பே பண்ணல. ஸோ ஃபஸ்ட்டு மந்த்து என்கிட்ட நீங்கள் 1000 தரணும், நீங்கள் தரல. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு நீ வந்து 1 lakh கடன் கொடுக்கணும். ஓகேவா, ப்ளஸ்ஸு இந்த மாதம் வட்டி ஒரு 1000 ரூபா, 1,10,000 rupees நீ வந்து இப்போ மொத்தமாக எனக்கு கடன் வச்சுருக்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ செகண்ட் மந்த்துக்கு நான் வட்டி கேல்குலேட் பண்ணும்போது என்ன பண்ணுவேன்னா, இந்த 1 lakhக்கு ஒரு 1000 rupeesம் எடுத்துக்குவேன். ப்ளஸ் நீ கட்ட வேண்டிய அந்த 1000 rupees நீ கட்டல இல்லையா, வட்டி எனக்கு ஃபஸ்ட் மாதம் கொடுத்துருக்கணும், நீ கொடுக்கல இல்லையா. ஸோ நான் அந்த 1000 rupeesக்கு ஒரு 1% 10 rupees நான் ஆட் பண்ணி 1000 rupees 1010 rupees நான் வாங்கிப்பேன் அப்படின்றத சொல்லுவேன் ரைட்டா. ஸோ நெக்ஸ்ட் மந்த் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் அந்த பிரின்சிபல் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த புது பிரின்சிபலுக்கு நான் வட்டி போடுவேன்னு சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி ஆகும்போது தான் என்னதுன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் வித்தியாசம் வருது. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு ஒன்றும் கிடையாது, நம்ம பே பண்ண வேண்டிய இன்ட்ரெஸ்ட்டையும் பிரின்சிபலோடையே சேர்த்து அதுக்கு ஒரு புது வட்டி போட்டு திருப்பி அந்த இன்ட்ரெஸ்ட்டையும் சேர்த்து அடுத்த மாதம் திருப்பி புது வட்டி திருப்பி மொத்தத்தையும் சேர்த்து அதுக்கு ஒரு வட்டி. ஸோ இந்த மாதிரி வட்டிக்கு வட்டி போகிறது தான் வந்து என்னதுன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு நம்ம சொல்லுவோம் ரைட்டா. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இந்த கொஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்கிறோம்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 400 rupees ரைட்டா, 2 yearsக்கு அட் த எண்ட் ஆஃப் ஈச் இயர் நம்ம வட்டி பே பண்ணோம். இப்போ நான் மந்த்லி சொன்னேன், இதில் வந்து இயர்லி சொல்கிறாங்க. அப்போ ரெண்டு வட்டி பே பண்ணியிருப்பான், 400 rupees டோட்டலாக பே பண்ணியிருக்கானா. அப்போ எஸ்ஐயில் அவன் என்ன பே பண்ணியிருப்பான், ஃபஸ்ட்டு வருஷம் 200 ரூபா, செகண்ட் வருஷம் ஒரு 200 ரூபான்னு பே பண்ணியிருப்பான். ஏன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எல்லா மாதமும் சேமாக பே பண்ணுவாங்க. பட் சிஐயில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மாதம் காமனாக தானே இருந்திருக்கும், ஃபஸ்ட்டு மாதம் ஒரே பிரின்சிபல் தான், எஸ்ஐக்கும் சரி சிஐக்கும் சரி. ஸோ 200 தான் பே பண்ணியிருப்பான். அடுத்த மாதம் அவன் எவ்வளோ பே பண்ணியிருப்பான் அப்படின்னா 208 பே பண்ணியிருப்பான். ஏன்னா இதோட சம் என்னதுன்னா 408 கரெக்டாக. ஸோ இந்த 208 பே பண்ணுறான்னா இவன் எதுக்காக அந்த 208 rupees பே பண்ணுறான், 200 rupees வந்து அந்த பிரின்சிபலுக்கு பே பண்ணியிருக்கான். இந்த 8 rupees எக்ஸ்ட்ரா ஏன் பே ஆகுது அப்படின்னா, அந்த 200 ரூபாய் இவன் ஃபஸ்ட்டு மாதம் கட்டலைன்றனால வருது ரைட்டா. அப்போ அந்த 200 ரூபாய்க்கு நம்ம எவ்வளோ சார்ஜ் பண்ணுறோன்னா 8 rupees சார்ஜ் பண்ணுறோம். ஓகேவா, இன்ட்ரெஸ்ட்டாக அந்த 200 rupeesக்கு 8 rupees சார்ஜ் பண்ணுறோம். அதனால தான் ஃபஸ்ட் இயரில் வந்து நம்மளுக்கு 208 rupeesனு பே பண்ணுறான். இப்போ 8/200 × 100 போட்டிங்க அப்படின்னா எத்தனை பர்சன்டேஜ், 4%. ஸோ ஆன்சர் என்னது அப்படின்னா 4%. அவ்வளோதான் ரைட்டா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். பெரிமீட்டர் வந்து 35 and 15 கொடுத்துருக்காங்க கரெக்டாக.
இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது, அந்த ரெக்டாங்கிளோட சைட்ஸ் வந்து 13, 15 கொடுத்துருக்காங்க, 35, 15 ரைட்டா. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வந்திருக்கும், இது ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 50 வந்திருக்கும், இது ஆட் பண்ணால் 50 வந்திருக்கும். ஸோ 100 அப்படின்றது தான் வந்து என்னதுன்னா பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள். ஸோ இதே பெரிமீட்டர் தான் இருக்குது ஒரு ஸ்கொயருக்கும் அப்படின்றாங்க. ஓகேவா, பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் பிளாட் இஸ் சேம் அஸ் த ரெக்டாங்கிள்னு சொல்லிட்டான். அப்போ ஸ்கொயருக்கு போடும்போது எல்லாமே ஈக்குவல் சைடாக இருக்கும். ஸோ என்னவாக இருக்குன்னா 25, 25, 25, 25 இருந்திருக்கும். ஓகேவா, ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஆன்சர் வந்து என்னதுன்னா 25. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இன் அ கிளாஸ் த ஆவரேஜ் ஆஃப் 30 ஸ்டூடெண்ட்ஸ் இன் அ டெஸ்ட் வாஸ் 69. இப்போ 30 பேர் இருக்காங்க, அவங்களோட ஆவரேஜ் எவ்வளோனா 69ன்னு சொல்லிட்டாங்க. இட் வாஸ் ஃபவுண்ட் தட் ஒன் ஸ்டூடெண்ட் ராங்லி மார்க் as 88 இன்ஸ்டெட் ஆஃப் 58. ஸோ நம்ம வந்து 88 நம்ம போட்டுட்டோம், ஆனால் அவங்களோட மார்க் வந்து என்னதுன்னா 58 தான். அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா 30 வந்து நம்ம அதிகமாக போட்டோம். அதிகமாக போட்டனால நம்மளுக்கு தப்பான ஆவரேஜ் கிடச்சிருக்கு. ரைட்டா, அப்போ நம்ம அந்த 30 வந்து இந்த இதுலேருந்து சம்லேருந்து குறைக்கணும். நீங்கள் மல்டிப்ளை மட்டும் தயவுசெய்து பண்ணாதீங்க, இந்த எவ்வளோ டீவியேட் ஆகுதுன்றதை பார்த்து கண்டுபிடிச்சிக்கோங்க. ஓகேவா, இப்போ 30 நம்ம வந்து எக்ஸ்ட்ரா போட்டனால 69 அப்படின்னு ஆவரேஜ் வருது. இந்த 30 வந்து நம்ம இதுலேருந்து ரிமூவ் பண்ணோன்னா மொத்தம் 30 பேர் இருக்காங்க. ஓகேவா, நம்ம 30 வேல்யூ ரிமூவ் பண்ணோம். அப்போ ஆளுக்கு ஒரு வேல்யூ ரிமூவ் பண்ணோன்னா அந்த 30 ரிமூவிங் சரியாயிடும். கரெக்டாக. ஸோ ஆல்ரெடி 69 இருந்ததுன்னா ஒன்று ரிமூவ் பண்ணனா 68 அப்படின்னு வந்துடும் ஆவரேஜ். ஸோ ஆன்சர் என்னன்னா 68. சிம்பிள். அதாவது என்னன்னா 30 பீப்புள்ஸ் இருக்காங்க, ஆளுக்கு 69 சாக்லேட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு 30 சாக்லேட் நீங்கள் வந்து கம்பெனி தான் அவங்க எக்ஸ்ட்ரா வாங்கி போயிட்டாங்க. இப்போ நீங்கள் வாங்கிக்கணுன்னா என்ன பண்ணுவீங்கன்னா ஆள் ஒரு சாக்லேட் கொடுத்துட்டு போயிடுங்கன்னு சொல்லுவீங்க. கரெக்டாக. ஸோ ஆல்ரெடி 69 வச்சுருந்தவங்க ஒன்று கொடுத்துட்டு 68 மாறிடுறாங்க. அவ்வளோதான், சிம்பிள். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க, ப்ரைஸ் வந்து 25% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ப்ரைஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா 4 இருந்த ப்ரைஸ் வந்து 5 ஆயிடுது. கன்சம்ஷனும் ப்ரைஸும் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். ரைட்டா. ஸோ கன்சம்ஷன் என்ன ஆகும் அப்படின்னா 5 இருந்த கன்சம்ஷன் 4 ஆகிடும்னு அர்த்தம். ரைட்டா. இப்போ 5லேருந்து 4 ஆகுது அப்படின்னா 20% வந்து என்னதுன்னா டிக்ரீஸ். 25% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 20% டிக்ரீஸ்ன்னு மக்கப் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அது வந்து இதுதான் ஆக்சுவலாக பேசிக்காக. இது மாதிரிலாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டால எவ்வளோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா. ஸோ ஒன்றும் கிடையாது, 4 வந்து 5 ஆகிடுச்சுன்னா 5 வந்து 4 ஆகிடும். 5 வந்து 4 ஆகுதுன்னா என்னதுன்னா 20% டிக்ரீஸ். அதாவது இருந்தால் 5 × 20 போட்டிங்கன்னா 100 வந்துருக்கும், இது 80 வந்துருக்கும். ஸோ ஃப்ராக்ஷன் வேல்யூஸ் தெரிஞ்சிருந்ததுன்னா 5 to 4 வந்து 20 அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி வாஸ் 575 கிலோமீட்டர்ஸ். இப்போ ஏன்னு ஒன்று இருக்குது, பின்னு ஒன்று இருக்குது. டிஃப்ரென்ஸ் வந்து என்னதுன்னா 575 கிலோமீட்டர். ரைட்டா. இப்போ என்ன சொல்கிறாங்க, ஏ வந்து 3 PM ஸ்டார்ட் பண்ணுது. ஏ வந்து 3 PM ஸ்டார்ட் பண்ணுது, இது 3:30 ஸ்டார்ட் பண்ணுது. ரைட்டா. இது வந்து எவ்வளோனா 15 சொல்லிட்டாங்க. பி வந்து எவ்வளோனா 16 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஹவு ஃபார் இஸ் த ஸ்டேஷன் ஏ மீட். இப்போ எவ்வளோ நேரம் கழிச்சு, எவ்வளோ கிலோமீட்டர் கழிச்சு வந்து ஏவும் பியும் ஒன்றா மீட் ஆகும், ஏதோ ஒரு பாயிண்டில் மீட் ஆக போகுது ரெண்டுமே. ஏன்னா 2 பேரும் இப்படி ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ எப்போ வந்து மீட் ஆகும்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வேரியேஷன் ஆஃப் த டைம் இருக்குல்ல, இங்கே 3 PMக்கு இங்கே 3:30 இருக்குல்ல. ஸோ நான் ரெண்டுத்தையும் ஒரே டைமாக மாற்றணும். நான் என்ன பண்ணுறேன், 3யை 3:30 மாற்றிடுறேன். ஃபஸ்ட்டு ஏ வந்து ஒரு 1/2 hour ட்ராவல் பண்ணியிருக்கும். கரெக்டாக. இது வந்து சும்மா தான் நின்று இருந்திருக்கும் 3:30 வரைக்கும். இது 3லேருந்து 3:30 வரைக்கும் 1/2 hour வந்து ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோம். எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கோம், 1 hour 50 கிலோமீட்டர்னா 1/2 hourக்கு 25 kilometers ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இவங்க 2 பேருக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னா 550. கரெக்டாக. இப்போ ஏ வந்து இந்த பாயிண்டில் இருக்குது, 3:30 ஆகிடுச்சு டைம். ரைட்டா. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ 2 பேரும் சேர்ந்து சேம் டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்பீட் ரெண்டுமே ஆட் ஆகிக்கும். ஓகேவா. ஏவோட ஸ்பீடு 50, பியோட ஸ்பீடு வந்து எவ்வளோனா 60. ஸோ ஆன்சர் என்னதுன்னா 110 அப்படின்றது தான் டோட்டல் ஸ்பீட். இப்போது டோட்டல் ரிலேட்டிவ் ஸ்பீடு இப்போ மொத்தம் 550 கிலோமீட்டர் இருக்குது. அதை வந்து 110 ஸ்பீடில் கிராஸ் பண்ணாங்க அப்படின்னா எத்தனை நேரத்தில் கிராஸ் பண்ணியிருப்பாங்க, 5 hours கிராஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து ஏ வந்து இன்னொரு 5 hours ட்ராவல் பண்ணியிருந்தால் மீட் ஆயிரும் அப்படின்றது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஏ 5 hours ட்ராவல் பண்ணுதுன்னா 1 hourக்கு 50 kilometers. அப்போ 5 hoursக்கு 50 × 5 250 kilometers ட்ராவல் பண்ணியிருக்கோம். ரைட்டா. ஆல்ரெடி ஏ வந்து அந்த ஏ பாயிண்ட்லேருந்து ஒரு 25 ட்ராவல் ஆகிடுச்சு. அப்போது 25 ஆட் பண்ணிட்டிங்கன்னா 275 கிலோமீட்டர் ஏ ட்ராவல் பண்ண பிறகு மீட் ஆகும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டினில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 0 டிகிரி அசியூம் பண்ணிக்கிறேன். ஓகே, சைன் வேல்யூ என்ன இருக்கும், 0ன்னு வரும். காஸ் வேல்யூ என்னென்னு வரும், 1ன்னு வரும். ஸோ எடுத்து போட்டிங்க அப்படின்னா 3 × சைன் வேல்யூ 0னா 1 டிவைடட் பை காஸ் வேல்யூ 1 சைன் வேல்யூ 0. அப்போ ஆன்சர் என்னதுன்னா 3. அவ்வளோதான், சிம்பிள். ரைட்டா. ஜஸ்ட்டு டினாமினேட்டர் 0 ஆகிடக்கூடாது, அந்த மாதிரி பார்த்து ஏதோ ஒரு வேல்யூ போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆக்சுவலாக நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். 485 போட்டிங்கன்னா 5 5 25 5 பேலன்ஸ் 2 5 5 7 5 5 25 அப்போது 8 5 40 0 பேலன்ஸ் 4 8 1 8 12 2 பேலன்ஸ் 1 8 5 40 41 இப்போ 2 திருப்பி 4 5 20 0 பேலன்ஸ் 2 4 1 4 5 6 4 5 20 5 7 7 9 4 2 249 775 ஆன்சர் போட்டிங்க ரைட்டா. ஸோ நீங்கள் டேரெக்டாக போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். இதில் வந்து நீங்கள் டிஜிட் சம்மோ இது அது எதுவும் பார்க்க தேவையில்லை. ஒரு 25-30 செகண்ட்ஸில் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். பட் அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது வந்து ஆக்சுவலாக என்னதுன்னா 500 + 15 கரெக்டாக. இது வந்து என்னதுன்னா 500 - 15. ஸோ அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா a + b × a - b அப்படின்னா a² - b² கரெக்டாக. ஸோ 500 the whole square - 15 the whole square என்ன வந்திருக்கும் அப்படின்னா 251,234 - 15² எவ்வளோனா 225. இது சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 75 போட்டிங்கன்னா 300 ஆகிடும், 7 போட்டிங்கன்னா 1000 ஆயிரும். அதுக்கப்புறமா என்ன வந்திருக்குன்னா 9 2 4 249 775 அப்படின்னு வந்திருக்கும். ஸோ இதுதான் அவங்க போடணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் மல்டிப்ளை பண்ணியிருந்தாலும் ஓகே, இல்லைனா இது பண்ணியிருந்தாலும் ஓகே ஃபஸ்ட் இன்ஸ்டன்ஸில். பட் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்றது இப்போ தெரிஞ்சுக்கோங்க. இனிமேல் இதே மாதிரி சம் வந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ணணுன்றதை புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் சம் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆஸ் பர் த கிவன் ஷோன் இன் த ஃபாலோயிங் டேபிள் வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஹூ காட் லெஸ் தேன் 50 மார்க்ஸ். 50 மார்க்கோட எத்தனை பேர் கம்மியாக வாங்கியிருக்காங்க அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட வந்து 50 மார்க் ஜாஸ்தி வாங்கினவங்க இவங்க 3 பேருமே. ஸோ இவங்க வரமாட்டாங்க. மீத்தது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம். 5 + 11 வந்து 16 16 32 34 34 64 72 ஓகேவா. மொத்தம் டோட்டலாக 72 பீப்புள்ஸ் வந்து அதோட கம்மியாக வாங்கியிருக்காங்க. இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க, பர்சன்டேஜ் கேட்குறதுனால டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோன்னு கேல்குலேட் பண்ணிக்கோங்க. 5 + 11 16 16 32 இப்போ தானே கேல்குலேட் பண்ணுவோம். இது 72 72 + 30 100 111 115 115 135 140 150 டோட்டலாக ஓகேவா. ஸோ டோட்டலாக 150 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இன்ட்டு 100 போட்டிங்க அப்படின்னா எவ்வளோ பர்சன்டேஜ்னு கிடச்சிரும். 50 3 டைம்ஸ் 50 எவ்வளோ டைம்ஸ் 2 டைம்ஸ் 3 கேன்சல் பண்ணிங்கன்னா 3 2s are 6 பேலன்ஸ் 1 24 3s are 72 24 2s are 48 அப்படின்றது தான் வந்து என்னதுன்னா ஆன்சர் ரைட்டா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபஸ்ட்டு போர்ட் மாஸ் ரூல் படி மல்டிப்ளிகேஷன் தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். அப்போ இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் 26 வந்துடும். 26 - 26 0 வந்துடும். 0 by anything is going to be 0 only. ஸோ இந்த டோட்டல் டேர்ம் 0 ஆகிடும். 0 + 1 ஆன்சர் என்னதுன்னா 1 ஓகேவா. நெக்ஸ்ட் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அடுத்த கொஸ்டின் போர்டில் பார்க்கலாம். பை பை.